காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடிய விடிய தொடர் மழை பெய்துள்ளது. இளம் சம்பா நாற்றுகள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வங்கக்கடலில் இலங்கை அருகே ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு துவங்கி விடிய விடிய பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. 6:30 மணி நிலவரப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகபட்சமாக சீர்காழியில் 65 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறையில் 58 மில்லிமீட்டர், மணல்மேடு 36, கொள்ளிடம் 46, செம்பனார்கோவில் 53, தரங்கம்பாடி 21 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. சராசரியாக 47 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்காக நடவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் செம்பனார்கோவில், மயிலாடுதுறை, மணல்மேடு, சீர்காழி பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சம்பா இளம் நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குளங்கள், ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.